வணக்கம். குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியத்துல சும்மா பேசலாம் வாங்கன்ற இந்த தலைப்புல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தர்மம் தலை காக்குமா? சார் தர்மம் தர்மங்கிறாங்க, தலை காக்குங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? ஸோ இத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணுவோம். நான் உங்களுடைய தட்சிணாமூர்த்தி என்கின்ற அகத்திய சித்தன். வாங்க டைட்டிலுக்குள்ளார போலாம். தர்மம் தலை காக்கும் என்பது உண்மையா அல்லது ஏமாற்று வேலையா? சார் நம்மள யாராவது ஏமாத்தணும்னா, தர்மம் பண்ணுன்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருவாங்களா? உண்மையாலுமே எப்படி சார் தர்மம் தலை காக்கும்? என்கிட்ட இருந்து காசு வெளிய போயிடுச்சு, என்கிட்ட இருந்த சொத்து வெளிய போயிடுச்சு அப்படின்னா, யாரு வந்து காப்பாத்துவாங்க? சயின்டிஃபிக்கலா என்ன ப்ரூஃப்? ஏதாவது இருக்குதா? ஏன் இப்படி ஏமாத்தணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய பேருக்கு இருக்கும். ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இத நம்ப வேண்டாம். இத உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க கூர்ந்து உங்கள சுத்தி கவனிங்க. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அத பேஸ் பண்ணி தர்மம் தலை காக்குமா, வேணாமான்றத கடைசியா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒளி, லைட். இந்த லைட்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத பத்தி அறிவியல் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி முடிவ குடுத்துருச்சு. இந்த ஒளி அப்படிங்கிறது இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, இது இப்படி தான் வந்து உற்பத்தி ஆகுது, இப்படி தான் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத அறிவியல் குடுத்துருச்சு. அப்போ ஒளிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. சரி, சூரியனுக்கு மிக பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம், அதனுடைய பேர் என்னங்க? அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பிராக்சிமா சென்டௌரி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம். நட்சத்திரம் அப்படின்னா என்ன? சுயமாக வெளிச்சத்தை வெளிவிடும் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நட்சத்திரம். இப்போ சூரியன் அப்படிங்கிறது என்னன்னா, அது தன்னால் எரிஞ்சு அதிலிருந்து என்ன வருது? வெளிச்சம் வெளியே வருது. சரி, இந்த பிராக்சிமா சென்டௌரி அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 4.24 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்குது. சரி, ஒரு ஒளி ஆண்டு, அதாவது ஒளியின் வேகத்தில், ஒளியின் வேகன்றது படுபயங்கரமான வேகம். அந்த வேகத்தில் 4.2 வருஷம் நம்ம டிராவல் பண்ணோம்னா, அப்பதான் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அடைய முடியும். இப்போ நம்ம இது நல்லா புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம வந்து ஒரு 2 வீலரில் 40 கிலோமீட்டர் தாண்டி 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அப்படியே காற்று பயங்கரமாக அடிக்கும். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம்னா என்னவோ பறக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் ஒளியினுடைய வேகம் அப்படிங்கிறது பூமியை 1.5 டைம் சுற்றிட்டு வந்துடும் ஒரு செகண்டில். அப்போ அவ்வளோ வேகமாக நம்ம ட்ராவல் ஒருவேளை பண்ணோம்னா, நம்ம இந்த ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு 4.24 ஒளியாண்டுகள் ஆகும். ஒரு ஒளியாண்டின் தூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இத்தனை கிலோமீட்டர். அதாவது 9461க்கு பக்கத்தில் 90 போட்டோம்னா எவ்வளவோ அவ்வளவு தூரம். அப்போ இதை 4.24ஆல் பெருக்கணும்னா எவ்வளோ வரும்னு யோசிச்சு பாருங்க. கற்பனையே பண்ண முடியாது, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. சரிங்க சார், இருந்துட்டு போகுது, எதுக்கு இதை பற்றிலாம் சொல்கிறீங்க? இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒளி அதுக்கு அழிவில்லை. ஏன்னா ஒருவேளை அது அழிஞ்சு போகிற மாதிரி இருந்திருந்தா 4.5 வருஷம் தாண்டி நம்மளை வந்து ரீச் ஆயிருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு அந்த நட்சத்திரத்தை நான் கண்ணில் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ஒளி 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து கிளம்பின ஒளியை தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். இன்றைக்கி நடந்த விஷயத்தை நான் பார்க்கல. 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பின ஒளியை தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன்னு அர்த்தம். அப்போ 4.5 வருஷமும் அது எங்கேயுமே அழிவே இல்லை, அது மறையலை. இப்போ நீங்கள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறோம், யோசிச்சு பாருங்கள். ஒரு சரமான் வைக்கிறோம், வச்சோன்னா சல்லுன்னு மேலே வரும், அப்படியே வெளிச்சம் வரும். ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறைஞ்சி விழுந்துடும். அவ்வளோதான், அது அழிஞ்சிருச்சு. அதான் காசை கரியாக்காதான்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஒளி 4.24 வருஷமாக ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னா,
அது என்ன இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒளி அதாவது லைட் அப்படிங்கிறதுக்கு அழிவே இல்ல. சார் லைட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு அணு பிளந்து அதிலிருந்து வெளிய வரும் ஒரு ஃபோட்டான் அப்படிங்கிற ஒரு எரிபொருள் தான். அதுதான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகுது. அதுதான் வெளிச்சம். அது ஒரு அணுங்கிறதே சின்னது. அதுக்குள்ளேருந்து ஒண்ணு வெளிய வருதுன்னா, அது அது எத்தலோண்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அழிவே இல்ல. சரி, அதுக்கு அழிவு இல்லன்னா, சரி என்னதான் பண்ணும்? இதையும் சயின்ஸ் சொல்லிடுச்சு. இதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒளிங்கிறது ஒண்ணோட எதிர்ல இன்னொரு ஒளி வந்ததுன்னா, அப்ப என்ன ஆகும்னா, 1, 2 ஒளியும் பட்டு தெறிக்கும். இல்ல ஒண்ணோட ஒண்ணும் உள்வாங்கி அப்படியே வெளிய போகும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் அது பண்ணுது. லைட் ஒரு 4, 5 விஷயத்த பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இல்ல பட்டு பிரதிபலிக்கும். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு மலையில பட்டு வெளிச்சம் நம்ம மூஞ்சில அடிக்கும். இல்ல ஒரு கண்ணாடியில அடிச்சோம்னா, கண்ணாடியில வெளிச்சம் பட்டு நம்ம மூஞ்சில அடிக்கும். திரும்பி வருது. அப்போ ஒளி போயிட்டு திரும்ப வருது. அது அழியல. மறுபடியும் வேற டைரக்ஷன்ல வருது. சரி இப்படியே போணுச்சுன்னா, இந்த ஒளி என்னதான் ஆகும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு மறையும் தன்மை உடையது. ஸோ இந்த கருக்குழி அதாவது பிளாக் ஹோல்னு சொல்றாங்க பாருங்க. ஏதாவது கருப்பா இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார போற வரைக்கும், அதுக்குள்ளார போயிடுச்சுன்னா மறுபடியும் அது அவ்வளோதான். அது காணாம போயிரும். அப்போ கருக்குழி அப்படிங்கிறது, அதாவது பிளாக் ஹோல்ல கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஒளி என்ன பண்ணும்? ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கருப்பா இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார போணுச்சுன்னா, அதுலேருந்து திரும்பி வராது. அதுவரைக்கும் என்ன பண்ணும்? ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிற வரைக்கும் அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. சரி. மனதை பற்றி அறிவோம். அதாவது லைட்டுங்கிறது பட்டு பயங்கரமான வேகமானதுன்றது இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அத விட வேகமா ட்ராவல் ஆகுறது ஏதாவது இருக்குமா? அப்படின்னா, அத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சித்தர் பாடல் ஒண்ணு நம்ம வந்து அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். என்ன அப்படின்னா, "ஆதிக்கு முன்னம நாதியும் என்னடி சிங்கி, அந்த கருக்குழி முந்த இருளறை சிங்கா." பீர் முகமது அப்படிங்கிற ஒருத்தரு இந்த பாட்ட எழுதியிருக்காரு. சித்தர் கோவை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் இருக்கும். அதில பீர் முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த சித்தர்னுடைய பாடல்கள்லாம் ஒரு தனியா இருக்கும். அத எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு இருக்கும். ஸோ இந்த பாட்டு என்னன்னு புரியுதா பாருங்க. "ஆதிக்கு முன்னமா நாதியும் என்னடி சிங்கி, அந்த கருக்குழி முந்த இருளறை சிங்கா." ஸோ இது ஒண்ணுமே புரியல. நான் ஃபர்ஸ்ட் முறை பார்க்கும்போது, "என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது." அப்படின்ற மாரி ஒரு குழப்பமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது, "ஓ! இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா?" அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா, "ஆதிக்கு முன்னம் ஆதிக்கு முன்னம் அனாதியும் என்னடி சிங்கி." இந்த ஆதிக்கு முன்னம் இந்த இது இம்மு ஆ அத பிரிச்சோம்னா, ஆ இங்க வந்துரும். அப்போ ஆதிக்கு முன்னம் அனாதியும் இங்க இம்மு ஏன்னு மாறுது. மே. அப்போ அனாதியும் என்னடி சிங்கி. அந்த கருக்குழி முந்த இருளறை சிங்கா. ஆதி அப்படின்னாவே ஒரு இன்ஃபினிட்டி. அதாவது நம்ம கற்பனையே பண்ண முடியாத ஒரு காலத்துக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி ஆதிக்கு ஆதின்னாவே கற்பனை பண்ண முடியாத ஒரு ஒரு விஷயம். இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கும் முன்னாடி, ஆதிக்கு முன்னம் அதுக்கும் முன்னாடி என்னடி சிங்கி. அனாதியும் ஆதிக்கு முன்னம் அதுக்கும் முன்னாடி இந்த வெரி ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம்ல. அனாதி அப்படின்னா ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்ன? அத பத்தி உனக்கு தெரியுமா சிங்கி? அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அந்த கருக்குழி முந்த இருளறை சிங்கான்னு சொல்லுது. கருக்குழி அப்படிங்கிறது என்னன்னா பிளாக் ஹோல். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கு. சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே சயின்ஸ்ல தான் வரும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பிளாக் ஹோல்னு ஒண்ணு இருந்ததுங்க. அதுலருந்து தாங்க எல்லாமே வந்துச்சுங்கிறாங்க. அத அந்த கருக்குழி கருக்குழி தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சயின்ஸ் இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது, அதுக்கும் முன்னாடி இருளறை சிங்கா. எங்க பார்த்தாலும் வெளிச்சமே இல்லாம, வெறும் இருட்டு, இருட்டு, இருட்டு. அப்படி ஒரு இருள் அறை. அப்படி ஒரு அறையா இருந்தது அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்னைக்கு இத வந்து ஆமா இப்படிதான் போயிட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க.
கருக்குழி தான் ஒண்ணு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இத ஒரு சித்தர் எப்படி கண்டுபிடிச்சாரு? அது ஒரு பாட்டா எழுதுனாருங்கிறது கேள்வி. "ஆதிக்கு முன்னம் அநாதியும் என்னடி சிங்கின்னு" போட்டு அந்த கருக்குழி முந்த இருளறை சிங்கா. யாராவது ஒருத்தர் பேக்ல டிராவல் பண்ணா மட்டும் தானே இத கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா, எப்படி இந்த உலகம் இப்ப பூமி பிறந்தே 450 கோடி ஆண்டுகள் ஆகுதுன்றான். அதுக்கப்புறம் தான் நம்மலாம் பொறந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி நடந்தது என்னங்கிறத எப்படி இவர் வந்து கன்ஃபார்ம்டா ஒரு பாட்டா எழுதி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா, மனதை பற்றி அறியணும். ஸோ நமக்கு நம்ம மனமே இன்னைக்கு தொந்தரவா போச்சு. அது பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. சத்தம் இரைச்சலா இருக்குது. ஐயோ! எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் குடுக்குது. ஆனா, இந்த மனம் ஒரு சாதாரணமான எந்திரம் அல்ல. மிக பிரம்மாண்டமான எந்திரம். அத சரியா பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கைய பின்னோக்கி அனுப்பிச்சோம் அப்படின்னம்னா, இந்த 450 கோடி ஆண்டு என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நல்லா யோசனை பண்ணுங்க. ஒரு மனிதன் டூ வீலர்ல போயிட்டுருக்கான். திடீர்னு ஏதோ ஒண்ணு இடிக்க போகுது. நம்ம சாகப் போறோம்னு அவனுக்கு மைண்ட்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சோ, அது எல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரே மைக்ரோ செகண்ட்ல இந்த மைண்ட் என்ன பண்ணுது? நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்போ "செத்திருப்பான்டா" அப்படின்னு எவன்லாம் அந்த மரணத்தை பார்த்தானோ, அவன்லாம் என்ன ஆவான்னா, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவனுடைய வாழ்க்கையே மாறி போயிரும். அப்போ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவன் மைண்ட்ல வந்து பதிவாயிடும். ஓ! நம்ம ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு போறோம். அதெல்லாம் வாழ்க்கை இல்ல. நம்ம வாழ்க்கைங்கிறது அதையெல்லாம் தாண்டியது. ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். ஸோ அப்போ இந்த மனதை பின்னோக்கி அனுப்புறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. இந்த இந்த மைண்டு நம்மளுடைய லைஃப் 60 வருஷம் வாழ்ந்திருப்போம். அந்த 60 வருஷத்த ஒரே மைக்ரோ செகண்ட்ல டிராவல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து குடுக்குற அளவுக்கு வேகமானது. ஒலியை விட வேகமானது இந்த மனம். இந்த மனதை வைத்து தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது? அது எப்படி இருக்குது? இந்த மாரி விஷயங்கள்லாம் நிறைய பாடல்கள்லாம் தமிழ் பாடல்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முன்னோடி இந்த மனம். இந்த மைண்ட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு நைட்டு தூங்க போம்போது, காலையில இன்னைக்கு சாயந்தரம் நான் படுக்கிறேன். அப்பயிலேருந்து அப்படியே பின்னோக்கி, இன்னைக்கு காலையில எழுந்த வரைக்கும் என்னப்பா நடந்துச்சுன்னு நெனச்சு பாருங்க. அப்படியே பின்னோக்கி போகும். அப்படியே இன்னொரு நாள் என்ன பண்ணுங்கன்னா, சரி இன்னைக்கு நடந்தது ஓகே. நேத்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்தது? அதுக்கு முன்னால என்ன நடந்தது? இந்த மாரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா, அது அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க பிராக்டிஸ் குடுக்குற வரைக்கும் தான் அதுக்கு நம்ம வந்து புஷ் பண்ணி பிராக்டிஸ் குடுங்க. ஒன்ஸ் இப்படி தான் டிராவல் பண்ணணும். இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மனசு ஆட்டோமேட்டிக்கா பின்னோக்கி போகும். ஸோ இந்த மனதை வைத்து தான் என்ன பண்ணாங்க? இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா, மனம் அவ்வளவு வேகமாக டிராவல் பண்ணும். ஓகே. இப்போ இதயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதயம் அப்படின்னா, நமக்கு துடிக்குதுல்ல ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் துடிக்குதுங்க. அங்க இது ஏதோ பிளாக் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த இதயம் இல்ல. அந்த இதயத்தை ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டே இருக்கு. அந்த சக்தி தான் இதயம். அத நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க இதயம் அப்படின்னா, உங்களுக்கு எடுத்த உடனே அந்த சிகப்பு கலர்ல ஒரு ஆட்டின் ஷேப்ல ஒண்ணு ஞாபகம் வரும். அது இதயம் இல்ல. ஏன்னா, அந்த மாரி இதயம் எல்லா உயிர்களுக்கும் கிடையாது. ஆனா, ஒவ்வொரு உயிர்களுக்கும் அது எவ்வளவு மைக்ரோவா இருந்தாலும் சரி, நேனோவா இருந்தாலும் சரி, அந்த சைஸ்ல இருந்தாலும் அதுக்கு இதயம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஏதோ ஒரு சக்தி துடிப்பு ஒவ்வொரு உயிருக்குள்ளாரையும் இருக்கு. அந்த இதயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதய துடிப்பின் சக்திக்கு அழிவில்லை. இந்த இதய துடிப்பு இருக்குதுல்ல, அதுல இந்த துடிக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகிட்டே இருக்குதுங்க. ஒரு எனர்ஜி ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. எங்கெல்லாம் துடிப்பு இருக்குதோ, அங்கெல்லாம் மின்சாரம் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது சயின்ஸ். அந்த மாரி இந்த இதய துடிப்புன்னா சும்மா இதயம் துடிக்காது. அது துடிக்கிற வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னா,
அதுலேருந்து ஒரு சக்தி அலை வெளியே போய்க்கிட்டே இருக்கும். அந்த அலை முடிவில்லாத அலை. அது போயிட்டே இருக்கும். எப்படி லைட்டு வந்து 4.24 வருஷமா அந்த ஸ்டார்லேருந்து ட்ராவல் ஆகி வருதோ, அதே மாதிரி நம்மளோட இதய துடிப்பு என்ன ஆகும்னா, அழிவில்லாத துடிப்பு. அதுலேருந்து வெளியாகிற எனர்ஜி அதுக்கு அழிவே இல்ல. ஒளியை விட மனதின் வேகத்தை விடவும் வேகமானது. ஸோ லைட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது பயங்கர ஃபாஸ்ட்டு. அதை விட ஃபாஸ்ட்டு மனசுன்னு சொல்கிறோம். அதை விட ஃபாஸ்டானது என்னென்னா இந்த இதய துடிப்பு. இந்த இதய துடிப்புங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பசியோடு இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது. ஒரு சாப்பாடு பொட்டணம் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க. அது கொடுத்த உடனே அவருடைய முகத்தில் அப்படியே குபீர்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்த உடனே அவங்க இதயம் அப்படியே உங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ் வரும். சே பாரு, அவனுடைய முகத்தில் பாரு இவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்ட அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பாருங்க. அதுதான் அந்த இதயம். இந்த இதய துடிப்பு, அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை சொல்கிறோம். அப்போது இந்த ஒளியை விடவும் மனதின் வேகத்தை விடவும் இந்த இதய துடிப்பு வேகமாக ட்ராவல் ஆகுது. இதனை தடுக்கும் சக்தி உலகில் எதற்கும் இல்லை. ஸோ எப்படி லைட்டு வந்து ட்ராவல் ஆகி, ஸோ இந்த எங்கெல்லாம் பருப்பொருள் இருக்கோ அங்கே இடித்து ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்குது இல்லை, ஆனால் முடியல, போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி இந்த இதய துடிப்பை தடுப்பதற்கு எந்த சக்தியும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சார் என் இதய துடிப்பு அந்த எனர்ஜி நான் இருக்கிற பில்டிங்கை தாண்டி போயிருமா? அதை பார்த்தோன்னா மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் வேவ் பார்த்திங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியுமே இல்லைம்பாங்க. அது ஒரு பெரிய மலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே ஊடுருவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இதய துடிப்பின் சக்தி அது எப்படி போகும்னா, அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குள்ளாரையும் பூந்து போகும். சரி, இப்படி போயிட்டே இருந்தால் அதுக்கு முடிவு இல்லையா சார்? இருக்குது சார். அது எங்கே போய் முடியும்னா, இன்னொரு இதயத்தில் உறையும். இப்போ என்கிட்டருந்து ஒரு சிக்னல் வெளியே போகுது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீக்குவன்சி இருக்கும். இந்த உலகத்தில் யாருக்குமே அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்காது. அதே ஃப்ரீக்குவன்சியில் வேறு எவனோ ஒருத்தன் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சியில் ஒருத்தன் இருப்பான். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ட்ராவல் ஆகும். கண்டுபிடிச்சவொன்னா அங்கே போய் விழுந்துடும். இதை நம்ம உணரணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் தர்மம் தலை காக்குமா காக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போது தர்மம் தலை காக்கும் என்றால் என்ன? இப்போ பேசிக்கலான ஒரு கேள்வி. சார், தலை காக்கும்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நான் காலையில் செஞ்சுக்கிறேன், அது சாயந்தரம் வருமா? நான் யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறேன் சார், எனக்கு சாயந்தரம் எவனாவது கொண்டு வந்து சாப்பாடு போடுவானா? அது தர்மம் அல்ல, அது வியாபாரம். நான் காலையில் ஒருத்தனுக்கு பண்ணேன், எனக்கு சாயந்தரம் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ நான் பண்ணுறது வியாபாரம்னு அர்த்தம். காலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், சாயந்தரம் எனக்கு அதுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வியாபாரம். அது தர்மமே இல்லை. அடுத்தது, நான் யாருக்கு செய்தேனோ அவர் எனக்கு திரும்பி செய்வாரா? சார், காலையில் நான் ராமுக்கு செஞ்சேன், ராமுவே திரும்பி செய்வானா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். அது தர்மம் தலை காப்பது இல்லை. நான் ஒருத்தருக்கு செஞ்சேன் அப்படின்னா அவரே திரும்பி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அதுதான் இதயத்தை பற்றி பார்த்தோம். என்னுடைய ஃப்ரீக்குவன்சி யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவர்கிட்ட போய் அந்த ஃப்ரீக்குவன்சி போய் உக்காரும். அவர் தான் எனக்கு திருப்பி கொடுக்க முடியும். நான் இன்றைக்கி எனக்கு முன்னால் ஒரு பையனுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்கிறேன், அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அவனுடைய வேவ் லென்த்தும் என் வேவ் லென்த்தும் சம்மந்தமே இல்லை. நான் அவனுக்கு செய்கிறேன்னு வச்சுங்களேன், அவன் என்ன நினைப்பான்? இவர் பணக்காரர் எனக்கு பண்ணார் அப்படின்னு நினைப்பான், அவ்வளோதான் நினைப்பான். அவன் எனக்கு செய்வேன், நான் செய்யணும்னு நினைக்க கூட மாட்டான். ஆனால் எப்படி நடக்கும்? என்னுடைய வேவ் லென்த்தை எவனோ ஒருத்தர் ரிசீவ் பண்ணியிருப்பான், எங்கேயோ இந்த உலகத்தில் எங்கேயோ ஒருத்தர் இருப்பான். அவனை நான் மீட் பண்ணுறனோ அப்போ அவன் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக செய்வான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சார் நான் இந்த பக்கம் போனேன், நான் இந்த பக்கம் போகணுன்னு நினைக்கவே இல்லை, இந்த பக்கம் போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுன்னு அந்த சந்தில் உள்ளே போனேங்க.
அட போனா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு கடையில நெறைய பொருள் வாங்குறதுக்கு ஆள் இல்லாம இருந்தது. அது எனக்கு தேவை அப்படின்னு இருந்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தோணும். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள் இருக்கும். இப்படித்தான் ஒருத்தன இன்னொருத்தன் காப்பாத்துறது. ஸோ அந்த பக்கம் அவர் மார்க்கெட்டிங் பண்ணல, எதுவும் பண்ணல, எது பண்ணல. ஆனா அவருக்கு எப்படி சார் சேல் ஆகுது? அவர் எப்புட்றா வாழ்க்கைய வாழ்றாருன்னா, அதுதான் தர்மம். நான் அந்த பக்கம் போகல. ஆனா என்னுடைய ஃப்ரீக்வன்சியும், அவருடைய ஃப்ரீக்வன்சியும் அட்ராக்ட் பண்ணும். அவர் எப்பவோ செஞ்ச தர்மம் எனக்குள்ளார உறைஞ்சி இருக்குது. அது என்ன அட்ராக்ட் பண்ணும். இந்த பக்கம் திரும்பி போலான்ற எண்ணம் அப்படியே தன்னால வரும். நான் திரும்பி இப்படி போவேன். அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் தெரியாது. அது என்ன குடுத்தாரு, என்ன வாங்குனாருன்னு எனக்கு தெரியாது. போயிருப்பேன். அட பார்த்தோன்னே அது எனக்கு வேணும்னு தோணும். வாங்கிட்டு வந்துருவேன். இது ஒரு தர்மம். ஸோ ஒரு ஒரு கடையில நல்லா சேல்ஸ் ஆகுது சார். அத விட பியூட்டிஃபுல்லா இன்னொரு கடையில இருக்குது சார். ஆனா அங்க சேல்ஸே ஆகல சார். ரொம்ப சிம்பிளுங்க. செய்த தர்மம். ஒண்ணு போட்டு வைக்காம எதுவும் நடக்காது. அவன் நெறைய பேருக்கு பண்ணியிருக்கான். இந்த ஜென்மத்தில அவன் அனுபவிக்கிறான். சரி. காட்டு வழியில் செல்லும்போது பூச்சி கடிச்சது. சார் நான் அப்படியே போயிட்டு இருந்தேன் சார். காட்டுல எதுவுமே இல்ல. நல்லா இருந்தது. எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு பாம்பு வந்துச்சு. அத மிதிச்சுப்புட்டேன். பொட்டுன்னு ஒரே கடி கடிச்சிச்சு. ஸோ இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயோ போற ஒரு பாம்பும் நீங்களும் ஏன் கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய என்னவோ நெகட்டிவ் வைப்ரேஷன் நேரா அதுக்குள்ளார போய் உக்காந்துக்குச்சு. நீ அங்க போகும்போது, இந்த பக்கம் போலான்னு அதுக்கும் தோணும். அது வரும். நீ தெரியாம கால வச்சு மிதிப்ப. அது கடிக்கும். அதே நீ தர்மம் பண்ணியிருந்தா, அது கடிச்சிருந்தா கூட எவனோ ஒருத்தன் வருவான் உன்னை காப்பாத்துவான். இதுதான் தர்மம். யாரோ முன்பின் தெரியாதவர் எனக்கு உதவினார் சார். அந்த ஊர்ல எனக்கு யாருமே தெரியாது. ஏதோ ஒரு தைரியத்துல போனேன். பார்த்தீங்கன்னா, "என்னப்பா பசியோட இருக்கியான்னு?" கேட்டாரு. "ஆமாங்கன்னேன்." "சரி வா, என்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆளுக்கு பாதியா சாப்பிடுவோம்." அப்படின்னு ஒருத்தர் உதவுனாருங்க. இதுதான் தர்மம் தலைகாக்கும். எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் உதவி செய்கிறது தான் உண்மையான தர்மம். அதுதான் உதவி. நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சது அவரே எனக்கு திரும்பி கண்டிப்பா செய்ய மாட்டார். சரி. மனிதனுக்கு பல ஜென்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அத நான் நம்பல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இருந்ததுன்னா, நான் இன்னைக்கு செஞ்ச தர்மம் அடுத்த ஜென்மத்தில காப்பாத்துமா? எஸ். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு தர்மம் பண்றேன். என்கிட்டருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வெளிய போகுது. அந்த ஃப்ரீக்வன்சி இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தையினுடைய ஏதோ ஒரு இதயத்தில போய் அது உறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கங்க. அது இப்ப தான் வளர ஆரம்பிக்குது. நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இறந்து இன்னொரு உடலுக்கு போயிடுறேன். நான் ஒரு 20 வயசு ஆகும்போது, அந்த குழந்தைக்கு ஒரு 40 வயசுன்னு வச்சுக்கங்க. அப்போ அதுவும் நானும் மீட் பண்றேன். அது எனக்கு ஏதோ உதவி செய்யுது. இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தனுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, தீயது செய்தாலும் சரி, நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அப்ப என்ன பண்ணும்? என்னுடைய லைஃப்ல நெகட்டிவா நடக்கும்போது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த சொல்லணும். நான் செய்த தவறு தான். நான் அதிகமாக உபயோகப்படுத்தினதுனால தான், இன்னைக்கு எனக்கு எதுவும் வரல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணம், நான் விதைச்ச விதை அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஸோ அப்போ இன்னையிலிருந்தாவது நம்ம தர்மம் செய்யணும். நம்மளால முடிஞ்சது நம்ம உழைச்சு, அதிலிருந்து வர்ற ஒரு இன்கம்ம முழுசும் நீ பண்ணாத. ஒரு பகுதி, யாரோ ஒருத்தன், எனக்கு தெரியாத ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நம்ம செய்யறது, கண்டிப்பா அந்த ஃப்ரீக்வன்சி எங்கேயோ போய் விழுந்து, எப்பயோ நம்மள காப்பாத்தும். என் குடும்பத்தை காக்குமா? சரி, நான் ஒரு இடத்துல ஒரு குழந்தையா பிறந்துட்டேன். நான் பெரிய தர்மம்லாம் பண்ணி பொறந்தேன். இன்னொரு பிறவி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நான் அந்த வீட்ல பிறந்ததுனாலேயே, அந்த வீட்ல இருக்கிறவங்களை எல்லாம் காப்பாத்துமா? அப்படின்னா, காப்பாற்றும். எப்படி காப்பாற்றும்? நான் செய்த தர்மம், நான் நல்லத அனுபவிக்கணும் அப்படிங்கிறதும் எனக்கு இருக்கு. என்ன பார்த்துக்கிறவங்க யாரு? இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரு? அவங்களை தேடி ஒரு பிரச்சனைகள் வரும்போது, நான் செய்த தர்மம் அவங்களையும் காப்பாத்தும்.
அப்போது நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவர் இருந்தாருப்பா, இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. ஆனா அவங்க போனாங்க. 5 வருஷத்துல அந்த குடும்பமே இல்லாம போச்சு. அப்படின்னு நெறைய பேர் சொல்ல கேட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா, நான் இருக்கும் வரை அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். நான் ஒரு தர்மம் செஞ்சிருக்கேன் அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் காப்பாற்ற முடியும். நான் இல்லாதப்போ, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் செய்த தர்மம் தான் அவங்கள காப்பாத்தும். ஸோ அப்போ நான் வந்து தர்மம் பண்றவனா இருக்கக்கூடாது. என் கூட இருக்கிற எல்லாரையும் தர்மம் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். தம்பி, நீ நம்புறியோ, நம்பலையோ, ஏதோ உனக்கு கண்ல பார்க்குற நம்மள விட ஒருத்தன் ஒரு சாப்பாடு இல்லாம திரியிறான்னு தெரியுது. அந்த இடத்துல லாஜிக்கே பார்க்காத. நான் ஒரு பிச்சைக்காரனை உருவாக்குறேனா, இந்த பிச்சைக்காரனுக்கு அவன் எங்கேருந்து வந்தான், இந்த லாஜிக்லாம் பார்க்காத. அவன் முகத்துல பசி தெரியுது. என்கிட்ட காசு இருக்குது. அவனுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணிட்டு போ. அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா, அவரவர்கள் செய்த தர்மம் கண்டிப்பாக அவர்களை காப்பாற்றும். சரி. சார், தர்மம் செய்யறதுனா அடுத்த ஜென்மத்தில இல்ல வேற எங்கேயோ கிடைக்குங்கிறீங்க. உடனடி நன்மைகள் ஏதாவது உண்டா? ஸோ முதல்ல நான் உணர்ந்தத சொல்றேன். நான் ஒரு ரூ. 10,000 இன்னைக்கு தர்மம் செய்றேன்னு வச்சுக்கங்க. அந்த 10,000 என்கிட்ட இருந்ததுன்னா என்ன சார் பண்ணுவேன்? அந்த பணத்தையும் நான் செலவு தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். இந்த உடம்புக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ட தாண்டி சாப்பிடும்போது என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போயிரும். எத்தனையோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, இல்ல பணக்காரங்க வீட்ல இருக்கிற பசங்கள பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே பயங்கர குண்டா இருக்கிறாங்க. எப்படி? ஏன்னா, அளவுக்கு அளவு அதிகமான பணம். அது எல்லாம் என்னுடைய சொந்தம். நான் எனக்கு தான் செலவு பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் செலவு பண்ணும்போது, என்னுடைய உடலை நான் கெடுத்துக் கொள்கிறேன். ஆனா, அந்த காச நான் குடுத்துட்டேன்ப்பா, அடுத்தவனுக்கு குடுத்துட்டேன். என்கிட்ட காசு கம்மியாயிடுச்சு. என்கிட்ட இருக்கிற காசுக்கு தான் நான் செலவு பண்றேன். அப்ப என்ன ஆகுது? முதலாக என்னுடைய உடம்பை நான் கெடுத்துக் கொள்வதில்லை. 2வது, நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் மனம், நாம் சம்பாதித்து நம் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உயிர் துடிப்போடு இருக்க செய்கிறது. நீங்க நல்லா கவனிங்க. ரொம்ப ஏழ்மையில இருக்கிற குடும்பத்தில இருந்து தான் புதுசா நல்ல மனிதர்கள் உருவாகிட்டே இருக்காங்க. அது என்ன சார் லாஜிக்கு? ஏன் அப்படி? பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஏழ்மையான குடும்பத்தில இருந்து திறமைசாலிகளும், உழைச்சு சம்பாதிக்கிறவனும் நெறைய பேர் வரான். அதே ஒரு பணக்காரங்க வீட்ல இருக்கிற பசங்க வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் ஏன் வேலை செய்யணும்? சம்பாதிச்சதே ஏற்கனவே இருக்குது. நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த மனநிலைமை ஏன் வருது அப்படின்னா, நம்மை சுற்றி இருப்பவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் பிளான் பண்ணுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ எப்பவுமே என் பர்ஸ்ல நெறைய பணம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், அப்பாகிட்ட நெறைய இருக்குது. அப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணி, என்ன சொன்னா அவர்கிட்ட இருந்து பணம் வாங்க முடியுமோ, அத சொல்லி வாங்கணும்னு அவன் நெனைப்பான். வாங்கி சந்தோஷமா இருக்கணும்னு நெனைப்பான். அப்ப என்ன ஆகும்? எதையோ ஒண்ணு கோட்ட விட்டுருவான். நல்லா படிக்க மாட்டான், நல்ல வேலைக்கு மாட்டான், ஏதோ பிரச்சனை வந்துரும். அதே எப்பவுமே என் பர்ஸு காலி. ஆனா சாப்பாட்டுக்கு இல்லங்காம குடுத்துட்டு இருக்கேன். உனக்கு படிக்கிறதுக்கு செலவுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு நான் குடுக்குறேன்ப்பா. நீ நல்லா படிச்சுக்கோன்னு நான் சொல்றேன். அப்ப அவன் மனசு என்ன திங்க் பண்ணும்? அப்பாகிட்ட காசு இல்ல. ஆனா எனக்கு உள்ளார நெறைய வாழணும்னு ஆசை இருக்குது. அப்ப நாம நல்லா படிச்சு, சம்பாதிச்சு வாழணும். அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் உருவாகும். அப்பதான் நம்மளுடைய சந்ததியினர் நன்றாக இருப்பார்கள். இது நம் கண் முன்னால பார்க்கின்ற உண்மை. ஸோ நம்மை பார்த்து இன்னும் 4 நல்வழியில் பயணிக்கின்றனர். சார், எனக்கு நல்ல பேர் வருது, அது வருது, இது வருது, அதெல்லாம் விட்டுருங்க சார். ஸோ என்னை பார்த்து நான் இருக்கும்போதோ, இல்லை இல்லாத இருக்கும்போதோ, ஸோ அவர் மாதிரி நம்மளும் பண்ணலாம்ப்பா, ஒரு 4 பேருக்கு பசி ஆற்றலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கம்மி. இன்னும் இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் சொன்ன எதையும் நீங்கள் நம்பாதீங்க. நான் சொன்ன விஷயங்கள் அந்த பார்வையில், நான் உங்களுக்கு பார்வை கொடுத்துருக்கேன். அந்த பார்வையில் அப்படியே இந்த உலகத்தை கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா ஏற்றுங்க, இல்லைன்னா இது ஒரு குப்பைன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஓகே. என்னுடைய நண்பர் பிசி கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் தினமும் திருப்பூரில் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல சாப்பாடு செஞ்சு ஒரு 300-400 பேருக்கு தினமும் உணவு பரிமாறிட்டு இருக்காரு.
ஸோ இந்த உணவு பரிமாறுதல் அப்படிங்கிறது பிச்சைக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, வயதானவர்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லை. அவங்ககிட்ட காசு இருக்குது, அவங்களால செஞ்சு சாப்பிட முடியாது. இல்லை ஒரு ஆளுக்கு எப்படிடா செஞ்சு சாப்பிட்றது? இல்லை ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் வேலை தேடி வரான், திருப்பூருக்கு வேலை தேடி வரான். இன்றைக்கி அவங்ககிட்ட காசு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவனுக்கு இந்த சாப்பாடு பட்டம் போய் சேரணும். ஸோ இதை வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. ஒவ்வொரு திட்டமும் போடுவாங்க, அது சரியான செயல்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க, தவறான முறையில் செயல்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ என்னுடைய நண்பர் கார்த்திகேயன் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தொண்டு மனப்பான்மை உடைய நிறைய பேர் வந்து இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு காசை எதிர்பார்த்து வரதில்லை. சோப்பா நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற, என்னால் காசு கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் என்னால் என்ன ஒரு பொட்டணம் அடிக்க முடியுமா, நான் பொட்டணம் அடிச்சு தரேன். சாப்பாடு செய்ய முடியுமா, நான் பண்ணி கொடுக்குறேன். இல்லை இந்த பொருளை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா, நான் பண்ணுறேன். அந்த மாதிரி அர்ப்பணித்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்கள் மூலமாக விருப்பம் உள்ளவர்கள் மாதம் மாதம் ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாவோ, ஆனால் ஒன்ஸ் நம்ம கமிட் பண்ணிட்டோம்னா, நான் வந்து 10,000 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் எப்படியாவது 10,000 ரூபா கொடுக்கணும், நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அப்படி தான் பண்ணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னுடைய நண்பர்னுடைய எண்ணம் ஒரே ஒரு விஷயம். இங்கே பார், வள்ளலார்னுடைய அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி உணவளிப்பதன் மூலமாக உன்னுடைய உயிரை நீ காப்பாற்றிக்கலாம், உன்னுடைய உயிரை மேல்நிலைக்கு கொண்டு போகலாம். சும்மா ஒரு 4 பேர் சேர்ந்து பணத்தை கொடுத்து நம்ம சாப்பாடு செஞ்சு போட்டுற முடியும். என்னுடைய நோக்கம் அது இல்லை. 4000 பேருக்கு இந்த நன்மை போய் சேரணும், அவங்க தானம் பண்ணணும், அவங்களுடைய காசு மூலமாக நம்ம வந்து இந்த உதவியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக அந்த 4000 பேரும் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் தொடர்ச்சியாக எவ்வளோ நம்மளால் மினிமம் கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு பங்களிப்பாக மாதம் மாதம் கொடுக்கறது நிச்சயமாக நமக்கு நன்மை கொடுக்கும். இந்த வீடியோ பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கல்வன் கடியன் கழுது என்று இவன் என்னாதே என் வல்லல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உறுதியர் ஒன்று ஒளியா வண்ணமெல்லாம் தெல்லும் கடலுக்கே சென்று ஊதாய் கோத்தூம்பி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நல்லது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இதன் மூலமாக தான் தர்மம் செய்யணுன்றதில்ல, நீங்களே நேரடியாக கூட உங்கள் கண் முன்னால் தெரிகிறவங்களுக்கு, உண்மையாலுமே உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யுங்கள். எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்க. நிச்சயமாக நாம் செய்யும் தர்மம் நம்மை காப்பாற்றும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.